ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. யக்ஷாய குபேராஜ வைஸ்ரவனாஜ தன தானியாதிபதஜே தன தானிய சம்ருத்திம் மே தேஹி தாபய நமோ நமஹ. மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார், அதன் கீழ் குபேர பகவான், அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்திரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவான் அருள் வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம். இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. அரும்பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாய் அமைந்தவளே. அரும்பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாய் அமைந்தவளே. இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. ஒவ்வொரு நாளும் உறவு வரும், விண்ணும் மண்ணும் சேர்ந்தாடும், வெற்றியே வாழ்வினில் நிறைவேறும். நீதியின் வடிவாய் நீ இருந்து நித்தம் எங்களை காத்திடுவாய். பாதியில் நின்று பரிதவிக்கும் பக்தர்கள் நலம் பெற வழி தருவாய். இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. காப்பதுன் சந்நிதியே, சமரசம் தருவது உன் நிழலே. இத்தரை வாழ்வதன் பசும் பொன்னே, ஏற்றமே தருவாய் இனியவளே. கருங்குளம் வாழ்ந்திடும் கரையழகே, காவியத்தாயே பெருநிதியே. மருண்டிடும் மானுட வாழ்வினிலே, மகிழ்ச்சியே நிலைத்திட வழி தருவாய். இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. இகபர சுகம் தரும் எழுநாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. அறம் பொருள் இன்பம் தருபவளே, அன்பின்
சுகம் தரும் எழுநாச்சி இன்பத் திருவடிவே பரநாச்சி.
மங்கையர்க்கரசியே மாநிலம் காக்கும் உமையே மானுட வாழ்வினில் மகிழ்வினை கூட்டி மாறுதல் அளிக்கும் திருவே மாணிக்கநாச்சியே மங்கையர்க்கரசியே மாநிலம் காக்கும் உமையே குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர். தங்களுடைய கடைசி விரல் சுண்டுரல் என்று அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வார்நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சன்னதியிலும் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் ஸ்ரீ லட்சுமி குபேர திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை 15 நிமிடம் குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். தற்பொழுது நிலம் மற்றும் நீரின் சக்தி கீழே அழுத்தப்படுகின்றது. நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற 3 சக்திகளும் மேலே எழுப்பப்படுகின்றன. ஆதலால் குபேர முத்திரையுடன் தாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றும். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலம்ங்கிற அலைய கிராமத்தில் தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் லட்சுமி குபேர மூலவரை வச்சு முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் வந்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பேரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி, செல்லமுத்து குமரன், சொர்ண ஆகாஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பேர் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இன்னொரு தெய்வம் இருக்காங்க, சொர்ண கௌரின்னு சொல்லிட்டு. இந்த சொர்ண கௌரி எதுக்காக வழிபடுற செய்யணும்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க கூட அந்த சொர்ண கௌரியை வழிபட்டிங்கன்னா நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம்.
ஆட்சி செய்தாயே. ஆத்தாள் பூத்தாள் பொன்முறுவல் ஆத்தாள் அன்னை கண்ணாத்தாள் காப்பாள் என்றும் கனிவோடு கரத்தால் அணைப்பாள் பரிவோடு. ஆடி மாத தேரினிலே அழகாக பவனி வந்து அருள்வாரி தருபவளே கண்ணாத்தா. நாடி வரும் பக்தருக்கு ஓடி வந்து வரமளித்து சுகமளித்து நலம் கொடுக்கும் கண்ணாத்தா. காளி திரிசூலி என்றும் மாயி மகமாயி என்றும் ஆயிரம் பேர் கொண்டவளே கண்ணாத்தா. பல நாடு பல தேசம் சென்று வாழும் மக்களையும் பரிவோடு காப்பவளே கண்ணாத்தா. கற்பூர நாயகியும் நீ அம்மா அருமாறு திரிசூலி தாயம்மா. கற்பூர நாயகியும் நீ அம்மா அருமாறு திரிசூலி. ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும். தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார். இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவன்காடில் உள்ள புத பகவான் சன்னதியில் சகஸ்ரநாமாச்சரம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிற பட்டை விசேஷமாக கருதப்படுகின்றது. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது பச்சை நிற பட்டை உடுத்தி இறங்கினாலே அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தெய்வத்தமிழே தேனிசையே தின்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. கண்ணல் தமிழே காவியமே கண்ணல் தமிழே காவியமே. கருணை வடிவே ஓவியமே கருணை வடிவே ஓவியமே. தெய்வத்தமிழே தேனிசையே தின்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தொகையே எழில் வடிவே ஏவலர் கோடியாய் கொண்டவளே. எட்டு தொகையே எழில் வடிவே ஏவலர் கோடியாய் கொண்டவளே. தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே.
வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே திருக்குறள் வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே இலக்கிய தாயே என்னமுதே இறைவளர் கம்பனின் கனியமுதே இலக்கிய தாயே என்னமுதே இறைவளர் கம்பனின் கனியமுதே தெய்வத் தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஈழிசையே தொல்காப்பியமே தமிழமுதே தூய நன்னூல் வளம் தந்தவளே தொல்காப்பியமே தமிழமுதே தூய நன்னூல் வளம் தந்தவளே சிலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே சிலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே தெய்வத் தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே தெய்வத் தமிழே தேனிசையே தின்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே கண்ணல் தமிழே காவியமே கண்ணல் தமிழே காவியமே கருணை வடிவே ஓவியமே கருணை வடிவே ஓவியமே தெய்வத் தமிழே தேனிசையே